வணக்கம். ஒரு பெரிய ராஜாங்கம் இருந்துதான். அந்த ராஜாங்கத்துக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு விதி வச்சிருந்தாங்களாம். அது என்னன்னா, அந்த ராஜாங்கத்துக்கு ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 4 ஆண்டுகள் மட்டுமே அந்த ராஜாங்கத்தை ஆட்சி செய்ய முடியும். பிறகு அவரை ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம். அந்த தீவுல பல கொடிய விலங்குகளும் காட்டுவாசிகளும் இருந்தாங்களாம். அந்த தீவுக்கு யார் போனாலும் அங்க ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாதாம். ஏன்னா அங்க அவ்வளவு ஆபத்து இருக்கு. இப்படி இங்க ஆட்சி புரிந்த மன்னர்கள் எல்லாம் பல பேரு அந்த தீவுல கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் இறந்துடுவாங்களாம். அதுல சில பேரு இந்த 4 வருடம் முடிஞ்சோனையே அந்த தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்களேன்னு பயத்திலேயே ஓரிரு ஆண்டுகளையே இறந்துடுவாங்களாம். எந்த மன்னரும் சந்தோஷமா 4 ஆண்டுகள் அந்த ராஜ்யத்தை ஆண்டதில்லையாம். அப்பதான் ஒரு புது ராஜா வந்து பதவியேத்தாராம். அவர் 4 ஆண்டுகள் நல்லாட்சி பண்ணாராம். நல்ல சந்தோஷமாவும் இருந்தாராம். 4 ஆண்டுகள் முடிஞ்சோன்ன இவரையும் கொண்டு போய் அந்த தீவுல விட போனாங்களாம். இவரும் சந்தோஷமா கிளம்பி அந்த தீவுக்கு போனாராம். இத பார்த்த மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். எப்படி இவரு சாக போறோம்னு தெரிஞ்சே இப்படி சந்தோஷமா போறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்படி படகுல அந்த தீவுக்கு போகும்போது அந்த படகோட்டி கேட்டாராம், நான் இதுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்ட ராஜாக்கள்லாம் ரொம்ப சோகமா போவாங்க. ஆனா நீங்க எப்படி சாக போறோம்னு தெரிஞ்சே இவ்ளோ சந்தோஷமா போறீங்கன்னாராம். அதுக்கு ராஜா சொன்னாராம், நான் பதவி ஏத்த உடனே அந்த தீவுல இருக்கிற கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொள்ள உத்தரவிட்டுட்டேன். அப்புறம் அங்க இருக்கிற காட்டுவாசிங்களுக்கெல்லாம் படிப்பறிவு, நாகரிகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து சாமானிய மனிதர்களா மாத்திட்டேன். அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து ஒரு நாட்டுக்கு தேவையான இதர கட்டமைப்பு வசதிகள்லாம் செஞ்சு அந்த தீவையே ஒரு தனி நாடாக உருவாக்கிட்டேன். இப்ப அந்த தீவுக்கே நான் தான் ராஜா. அதனால தான் சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் நமக்கு வர இருக்கும் ஆபத்தை கூட ஆப்பர்ச்சுனிட்டிகளாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறி விடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.